ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா, எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டிருக்காரு, திரும்ப பெறணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை பற்றி தான் நம்ம சேனலில் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்னன்றது ஒவ்வொன்றா வராதுங்க. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட முன்வரவை முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியிருக்கார். இது குறித்து அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில், எக்ஸ்னா ட்விட்டர் பதிவில், பாஜக அரசால் முன்மொழியப்பட்டிருக்கும் இந்த எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்தங்கள் முழுக்க கிறித்தவ தொண்டு நிறுவனங்களையும் தேவாலயங்களையும் பிற மத சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களையும் குறிவைத்து தொடுக்கப்படும் நேரடி தாக்குதலாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளார். ஸ்டாலின் சார், நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அது உங்களுடைய கருத்து. அவரை ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் ஒரு மதச்சார்பு அரசுன்னு சொல்லி ஒரு பின்பம் கிரியேட் பண்ணுறீங்க, ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி இது பண்ணுறீங்க. நீங்கள் என்ன தான் சொல்கிறதுக்கு வரீங்க? ஏன் அவர் எதுவுமே சொல்லக்கூடாதுங்களா, எதுவுமே பண்ணக்கூடாதுங்களா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் வீக்லேருந்தே ஒரு சர்வே ஒன்று வளம் வந்துட்டுருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. நம்ம மோடி ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் வந்திருக்காரு. அவர் நம்பர் 1 எப்படி சொல்கிறதுனா, ஒரு சர்வேல ட்ரம்ப்பையும் பின்னாடி தள்ளி நம்ம மோடி ஐயா மொதல் இடத்து பிடிச்சிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அவர் கொண்டு வர ஒவ்வொரு சட்டத்திலையும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லாதீங்க. அதை எப்படி நமக்கு பயன்படுற மாதிரி பயன்படுத்துறது மட்டும் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்குமே கருப்பு பணத்தை தூக்கி போட்டு மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, 6000 கோடி பதுக்கிறது, 5000 கோடி பதுக்கிறது, கனிமவள கொள்ளையில் ஈடுபடுறது, தமிழ்நாட்டில் நடந்த பெண்கள் கற்பழிப்பு, இதை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் இங்கேருந்து மோடி ஐயாவையே விமர்சனம் பண்ணுற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஐயா. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. அப்புறமே நிதி தரமாட்டோம், அது தரமாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமே நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்பாங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் எதுலையாச்சும் ஒன்று கொள்ளையடிச்சிட்டு போயிருங்க. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, அது பாட்டிலுக்கு 10 ரூபா அடிக்கிறீங்க. அடுத்ததாக 2வது விஷயமா பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடியில் கூட கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு கொள்ளை அடிச்சிருக்கீங்க. இதில் எல்லாம் என்னென்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்கய்யா. அடுத்ததான் நம்ம சேனலில் 2வது நியூஸை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள ஆதிதிராவிட நலத்துறை மாணவிகள் விடுதியில் முந்தானத்து 31ஆம் நடந்திருக்குங்க. இந்த விஷயம் மதிய உணவாக வழங்கப்பட்ட சாதம் மற்றும் மீதமான பரங்கிக்காய் சாம்பாரை சாப்பிட்ட 30 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அவர்கள் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 9 உணவு மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். முடிவுகள் வந்த பின்னரே உண்மை காரணம் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னையா மீதமான பரங்கிக்காயெல்லாம் போட்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க அரசு விடுதியில்? எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? ஏற்கனவே கவுண்டம்பாளையத்தில் நடந்த விஷயத்துக்கே இன்னும் உங்களுக்கு முடிவு வரல. இப்போ அடுத்ததாக நாமக்கல் ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்லூரியான எக்ஸல் காலேஜில் இப்போ ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே நடந்த அந்த உணவு இதனால் ஹாஸ்டலில் அட்மிட் பண்ண சொல்லி அந்த விஷயம் பாருங்களேன், எப்படி வெளியவே தெரியல. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்விங்க. அந்த வீடியோவை பற்றி நம்ம சேனலில் பேசணும்னு தான் நினச்சேன். ஆனால் அப்போதைக்கு என்னால் பேச முடியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எக்ஸல் காலேஜில் நடந்த அந்த கிட்டத்தட்ட ஹாஸ்டல் 50 மாணவர் வரைக்கும் அட்மிட் ஆனாங்க. அந்த விஷயத்தை அந்த ஒரு நாள் 2 நாள்லேயே மறைக்க முடிஞ்சதுன்னா பார்த்துக்கோங்களேன், நம்ம ஆட்சியில் எந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லி, பாதுகாப்பில் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, அப்புறம் ஹாஸ்டலில் அட்மிட் பண்ணுறது, இது குறித்து அந்த சமயத்தில் ஏன் இந்த விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகலன்றது எனக்கு தெரியல. ஆனால் அது நாமக்கல்லில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா வார் காரணமாக சிமெண்ட்டு, ஸ்டீலு, அப்புறமேட்டும் பிவிசி இதனுடைய விலைகள்லாம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட ஸ்டீல் பார்த்திங்கன்னா டன்னுக்கு 2000 ஏறி இருக்குது. சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா 70 ரூபா ஏறி இருக்குது. அதே மாதிரி பிவிசியும் ரேட் ஏறி இருக்குங்க. இது எதனாலன்னா, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளிலிருந்து சிமெண்ட் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் வருவதில் சிக்கல் ஏற்படுவதால் அதன் விலை நாளை ஏப்ரல் 1ன்னு நேற்றுலேருந்தே சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்றுக்கு பேங்க் லீவுன்றதால் இன்னையிலிருந்து முதல் மூட்டைக்கு 50 முதல் 70 ரூபாய் வரை உயர உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதேபோல் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாக கூறி கட்டுமான கம்பிகளின் விலை டன்னுக்கு ரூபாய் 2000, கிட்டத்தட்ட கிலோவுக்கு 2 ரூபாய் ஏறி இருக்குங்க, உயர்த்தப்படும் என தயாரிப்பு நிறுவனங்கள் அதிரடியாக தெரிவித்துள்ளன.